Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா வரப்போற விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா 3 வகையான பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா பூரண கொழுக்கட்டை மாவு எப்படி செய்யணும், எந்த மாதிரி பக்குவத்துல மாவு பிசைஞ்சோம் அப்படினா ஆறி போனதுக்கு அப்புறமும் கொழுக்கட்டை நல்லா சாஃப்ட்டா இருக்கும் அப்படிங்கறத டீடைல்டா வீடியோல டிப்ஸோட ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொழுக்கட்டைக்கு நான் பயன்படுத்தி இருக்கிற மாவு பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு கடைகள்ல வாங்கினது. கடைகள்ல பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை மாவு இடியாப்ப மாவு அப்படின்னு விற்கும். அந்த மாவை பயன்படுத்தி தான் நான் செஞ்சிருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு வீட்லயே எப்படி செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஏற்கனவே நம்ம சேனல்ல அந்த ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது இல்லாம நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா நிறைய வகையான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல செய்ய போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் இனிப்பு பூரணம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் நல்லா 1.25 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செய்ய போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு பூரணம் சரியாக இருக்கும். இப்போ இதிலே வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தீயை மிதமாகவே வச்சுட்டு இந்த வெல்லத்தை நம்ம கரைச்சிக்க போகிறோம். பாகு எதுவும் காய்ச்ச போகிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டுறது நம்ம எந்த சட்டியில் பூரணம் செய்ய போகிறோமோ அதுலேயே நம்ம டைரெக்டாக வடிச்சுக்கலாம். இப்போ இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு தேங்காயில் அந்த வெள்ளை பகுதியை மட்டும் துருவி எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா கலந்து கெட்டியாகி வரட்டும். இது கலந்துக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஏலக்காவை நல்லா பொடிச்சு எடுத்தது ஒரு 1/8 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து கெட்டியாகி வரட்டும். தீயை மிதமாகவே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவு கெட்டியாகிடுச்சு. இப்போ இதுவும் நல்லா திக்காகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவாக சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பொடி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இது சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா நம்மளோட பூரணம் நல்லா கெட்டியாகி வந்துடும். ரொம்ப சுருள எடுக்காதீங்க, ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப இறுகி போய் கெட்டியாயிடும். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆறினதுக்கப்புறமா நமக்கு கொஞ்சம் குழகுழப்பாகவே இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. இப்போ இதை அதே சட்டிலே வைக்காமல் இன்னொரு பாத்திரத்துக்கு வச்சு நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா இது நல்லா திக்காக கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்துடும். இப்போ அடுத்தது வந்து நம்ம உளுந்து கார கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பை 1 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஊறின பருப்புலேருந்து அந்த தண்ணியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் ஒரு 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்குறேன். கூடவே இப்போ நம்ம ஊற வச்சுருந்த உளுந்துலேருந்து தண்ணியை வடிச்சிட்டு உளுந்து மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து ரவை பதத்துக்கு குறப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப தண்ணி ஊற்றியும் அரைச்சிட வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாகவே இந்த மாதிரி ரவை பக்குவத்துக்கு அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு பூரணம் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு சரியாக வரும். இப்போ வந்து நம்ம பூரணம் செய்கிறதுக்கு நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு போட்டு அதை நல்லா பொரிய விட்டு சவக்க விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் பெருங்காய பொடி ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் கலந்து விட்டுட்டு இதில் வந்து மஞ்சள் பொடி ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உடனே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உளுந்தையும் சேர்த்துக்கலாம். உளுந்து பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கிறேன். தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நம்ம ரொம்ப நேரம் கலரிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த எண்ணெயிலேயே இதை வந்து நல்லா வதக்க போகிறோம். இது வதக்கிறப்பயே பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சு இந்த எண்ணெயிலே வதக்கிறப்ப உங்களுக்கு நல்லா சுருண்டு உங்களுக்கு மாவும் வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு வெந்து சுருண்டு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, போதும். போட்டு இன்னும் நல்லா கலரிக்கலாம்.
கடைசியாக இதில் வந்து பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகள் போட்டு கிளறி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து உதிரி உதிரியாக வந்துருச்சு. அந்த கரண்டியிலே கொஞ்சம் மசிச்சு கிளறி விட்டிங்கன்னா நல்லா மாவு வெந்து வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்ப கெட்டி கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து இப்படியே எடுத்து ஆற வச்சுடுங்க. ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உதுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா பொலன்னு உதிர்ந்து வந்துடும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுருந்தேன். கையால் வந்து உதுத்து விட்டுருங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா பூரண கொழுக்கட்டை செய்கிறப்ப நமக்கு ப்ராப்பராக அதை செய்ய வராது. அதனால் நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இப்போ உதுத்ததை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. நம்மளோட கார உளுத்தம் பருப்பு கொழுக்கட்டைக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக செய்ய போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விசேஷமான எள்ளு பூரண கொழுக்கட்டைக்கு நம்ம பூரணம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நல்ல ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கிறேன். இதில் கருப்பு எள்ளு நல்லா சுத்தப்படுத்தின எள்ளு 2 டேபிள் ஸ்பூனும் கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளும் சேர்த்துருக்குறேன். நீங்கள் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு அது மட்டும் போட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த எள்ளு ஒரு மிதமான தீயிலே சடன்னு எல்லா எள்ளுமே பொரியணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்குது. தீயை கம்மியாகவே வச்சுடுங்க. ரொம்ப கருகிடுச்சுன்னா கசந்து போயிடும். இப்போ ஓரளவு பொரியிறது நின்றுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ அந்த எள்ளு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதுலேயே வந்து நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் பொடிச்ச வெல்லமாகவே கடையில் கிடைக்குது இல்லையா, அது வந்து ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பொடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். இந்த அளவுக்கு நைஸாக பொடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டு பல்ஸில் ஒரு 2-3 தடவை விட்டு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எள்ளு பூரணமும் ரெடி ஆகிடும். இப்போ இந்த எள்ளு பூரணம் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒன்று. கொஞ்சம் கசப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 2-3 நாள் செஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளோட எல்லா பூரணமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேல் மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா கொழுக்கட்டை செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ மேல் மாவு செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா முதல்ல தண்ணியை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தலை தட்டின மாதிரி 2 கப் அளவுக்கு மாவு எடுக்க போகிறேன். 1 கப்பு மாவுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1.25லேருந்து 1.5 கப்புக்குள்ளே தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல, கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மாவு சரியாக வேகாது. அதனால தான் கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா தலை கொதிச்சு வரணும். இப்போ இந்த கொழுக்கட்டை வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமும் நல்லா சாஃப்டாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். நெய் வாசனை பிடிக்காதவங்க நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம கொதித்த மாவு போடுறப்ப தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொப்பு செய்கிறதுக்கு சரியாக வரும். இப்போ இதுக்கு நான் எடுத்துருக்கிற மாவுன்னு பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின இடியாப்பம் மாவு இல்லை நமக்கு கொழுக்கட்டை மாவுன்னே கிடைக்கும். அந்த மாவில் செஞ்சிங்கன்னா மட்டும்தான் கொழுக்கட்டை உங்களுக்கு சரியாக வரும். சாதாரண அரிசி மாவில் செஞ்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து கொழுக்கட்டை சரியாக வராது. இப்போ தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு நம்ம 2 கப் அளவுக்கு மாவு எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. நல்லா கெட்டியாகி வரணும். அதே மாதிரி அந்த பச்சை மாவு எதுவுமே தெரியக்கூடாது. எல்லா மாவும் நல்லா வேகிற மாதிரி கலந்து விடுங்க. கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கலர்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. மாவு வந்து உங்களுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். நம்ம ஒன்று சேர்த்து பிசைறப்ப சரியாக வந்துடும். அதே மாதிரி ரொம்ப குழகுழப்பாகவும் மாவாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சமாக எடுத்து உருட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும். இப்போ இதை வந்து அதே சட்டியில் வச்சுக்காமல் நல்ல ஒரு அகலமான தட்டுக்கு உடனே மாற்றிடுங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் வெதுப்பாக இருக்கிறப்ப மாவை நம்ம பிசைஞ்சிடணும், ஆற விட்டுறக்கூடாது. அடுத்த ஒரு முக்கியமான டிப்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் மாவு தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்காரணத்துலேயும் பச்சை மாவு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. மாவு வேகாது. மாவு வேகலை அப்படின்னா உங்களுக்கு கொழுக்கட்டை பக்குவம் உங்களுக்கு சரியாக வராது. இப்போ ஒன்று சேர்த்ததுக்கப்புறமா மாவு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ கொழுக்கட்டை மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கையில் லைட்டாக தடவுறதுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். அதிகமாக நமக்கு எண்ணெய் தேவைப்படாது. இந்த மாவுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போ எந்த சைஸில் கொழுக்கட்டை செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டி ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஓரம் போல் வட்டமாக நடுவில் இருக்கிற மாவு கட்டை விரலாலே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. வட்டமாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சொப்பு செய்கிறது ரொம்ப ஈஸி. கரெக்டான மாவு கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சொப்பு தாராளமாக ஈஸியாக வந்துடும். பழக உங்களுக்கு அதுவும் ஈஸியாக இருக்கும்.
இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து சொப்பு செய்ய முடியல தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் ஷீட்டோ இல்லை வாழை இலையிலையோ லைட்டாக எண்ணெய் தடவி நம்ம தட்டைக்கு மாவு தட்டுவோம் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக தட்டிக்கோங்க. அது மாதிரி ரொம்ப திக்காகவும் தட்ட வேண்டாம், ரொம்ப மெல்லிசாகவும் தட்ட வேண்டாம். இந்த அளவுக்கு இருக்கிறப்ப உள்ள பூரணத்தை வச்சு நீங்கள் நல்லா டைட்டாக மூடிட்டிங்கன்னா பூரண கொழுக்கட்டை இந்த மாதிரியும் செய்யலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி பூரண கொழுக்கட்டை பார்த்தீங்க அப்படின்னா சொப்பு செஞ்சு மூடுறது கார கொழுக்கட்டையும் தேங்காய் பூரண கொழுக்கட்டையும் இந்த மாதிரி செய்ய போகிறேன். அந்த மேல் பகுதியை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு வேகிறப்ப ஓப்பன் ஆகிக்கும். ஓப்பன் ஆகிடுச்சுன்னா பூரணம் வெளியில் வந்துச்சுன்னா கொழுக்கட்டை எல்லாமே நிறம் உங்களுக்கு மாறிடும். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம எள்ளு பூரண கொழுக்கட்டை செய்கிறத மட்டும் மோதகம் மாதிரி செய்ய போகிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி அச்சு இண்டாலியத்தில் இருந்துச்சு அப்படின்னா அச்சில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ நமக்கு பிளாஸ்டிக்கில் கூட இந்த மாதிரி கிடைக்கிது மோதக அச்சு, நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு லேயருக்கு வந்து நம்ம மாவை கேப் இல்லாத அளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப திக்காகவும் வந்து மாவு வச்சிடாதீங்க, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உள்ள மாவு வச்சாச்சு. அடுத்ததாக வந்து இப்போ பூரணம் வச்சுக்கலாம். பூரணம் வச்சதுக்கப்புறமா கையை லைட்டாக சைடில் ஒரு பவுலில் தண்ணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா மூடிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த கையில் இருக்கிற கருப்பு கலர் வந்து அந்த பூரணத்தில் பட்டுச்சு அப்படின்னா கலர் நமக்கு வேறு மாதிரி ஆகிடும். இதையும் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மோதகம் செய்கிறதுக்கு. இந்த மாதிரி மோதகம் அச்சு இருந்துச்சு அப்படின்னா இதில் செஞ்சுக்கோங்க. நம்ம பண்ணினதுக்கு 5 கொழுக்கட்டை உங்களுக்கு வரும் இந்த ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா. அப்படி இல்லாதவங்க எப்படி செய்யலாம், அதாவது மோதக அச்சு என்கிட்ட இல்லை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா சொப்பு செய்கிறதுக்கு, அதே மாதிரி ஒரு சின்ன உருண்டை எடுத்து சொப்பு செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ள பூரணம் வச்சுட்டு எல்லாத்தையும் அந்த குமிச்சு வச்ச மாதிரி ப்ரெஸ் பண்ணி மேலே வந்து அந்த மோதகம் வர மாதிரி செஞ்சு விட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பிகினஸாக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி கொழுக்கட்டை எல்லா கொழுக்கட்டையும் கூட நீங்கள் இந்த மாதிரியே செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. இப்போ நான் வந்து கார கொழுக்கட்டை அதேமாதிரி இனிப்பு பூரண கொழுக்கட்டையை அந்த மாதிரி கொழுக்கட்டையும் மோதகம் ஒரு 5 செய்ய போகிறேன். ஒரு பேட்ச் நல்லா வந்து செஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம இட்லி சட்டியில் வச்சு அவிச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அடுக்கி வச்சு நம்ம செய்ய வேண்டாம். அப்போ வந்து சம்டைம்ஸ் பிரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நிறம் மாறிடும். இப்போ ஸ்டீமர் இருந்துச்சுன்னா ஸ்டீமரில் அவிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இட்லி கொப்பரையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவியோ இல்லை துணி போட்டோ அவிச்சுக்கலாம். இது ஏற்கனவே வெந்த மாவுங்கிறதுனால ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு 5 நிமிஷமாக. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், அந்த மாவு நல்லா ஷைனிங்காக இருக்குது. ஒரு சில கொழுக்கட்டை என்னோடதில் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிக்கிச்சு. நான் முக்கியமாக சொன்ன மாதிரி நீங்கள் வந்து மேலே வச்சிங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற வெல்லம் உருகி நிறம் மாறிடும். அடுத்ததாக இது வந்து நல்லா ஆறினதுக்கு அப்புறமா அந்த தட்டுலேருந்து எடுங்க. சூடோடு எடுத்தீங்க அப்படின்னா உடஞ்சி போயிடும். இதே மாதிரி அளவுகளோட இந்த 3 வகையான பூரண கொழுக்கட்டையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.